நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் இருந்து அப்படியே நாங்கள் இந்தியால தமிழ்நாட்டுல என்னவாறான நகர்வுகள் நடக்கின்றது என்பது சார்ந்து பேச வேண்டிய பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில 2026 ஆண்டு தேர்தல் எல்லோருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளுகின்றார். அது தேர்தலுக்கான போட்டிகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது. அதுவும் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வர வேண்டும் என்பது அதிகளவிலானோருடைய ஆசையாகவும் அபாகமாகவும் இருக்கின்ற இந்த நிலையில அவர்களுக்கான பிரத்யேக இணையதளம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. 2026 ஆண்டு தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை வழங்க தமிழக வெற்றி கழக பிரத்யேக இணையதளத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல் கட்சிகள் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் செய்ய உள்ள திட்டங்கள் குறித்து தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவார்கள். இந்த தேர்தல் அறிக்கையை இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில உருவாக்கப்படும். இது தேர்தலின் வெற்றிக்கு முக்கிய காரணங்கள்ல ஒன்றாக இருக்கின்றது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றது. ஆளுங்கட்சியான திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையிலான 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த குழு மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. ஆகவே இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது தங்களும் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்று சொல்லி ஒரு இணையதளம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. எதிர்கட்சியான அதிமுக நகர்ப்புற பேருந்துகள், ஆண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட 10 வாக்குறுதிகளை 2 கட்டங்களாக தற்போது வரை வெளியிட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த பின்னணியில தான் அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை மீது எதிர்பார்ப்பு என்பது நிலவி வருகிறது. ஒரு கட்சி புதுசாக உருவாகிறது, அவருக்கான எதிர்பார்ப்பு, அவர் கட்டாயம் அந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற பொழுது அவருடைய தேர்தல் அறிக்கை எப்படி வரும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கைக்குதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை அமைத்து அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணித்து மக்களிடம் கருத்து கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அது சார்ந்து அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவுகள்ல கருத்துக்களை வெளியிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது பொதுமக்கள் தேர்தல் அறிக்கை தொடர்பாக தங்களுடைய பரிந்துரைகளை தங்களுடைய பிரத்யேக இணையதளத்துல தெரிவிக்குமாறு என்று சொல்லி அவர் அந்த கருத்துக்களையும் அந்த இணையதளத்தினுடைய லிங்க் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக அளவிலானவர்கள் பயன்படுத்துவதனால இணையதள ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால தங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு பொதுமக்கள் கருத்துக்களை பரிந்துரைகளை அனுப்பலாம் என்று சொல்லி அங்கு மின்னஞ்சல் முகவரிகளும் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பல பதிவுகளை ஏற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் எதிர்காலம் வருகின்றது, வளமான தமிழகம், நலமான மக்கள், பாதுகாப்பான எதிர்காலம் என்ற பயணத்தில் பங்கேற்போம் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களை பகிர சொல்லி அங்கு அந்த இணையதளத்தினுடைய முகநூல் பக்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி மக்கள் எழுச்சிக்கு முன்னுதாரணமான மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லியும் அதே போன்று வரலாறு கூறுகிறது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வாகை சூடும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். வெற்றி வரலாற்றை தமிழகத்துல தமிழ் நிலத்தில் அங்கு உருவாக்கப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயணம் தயாராகி வருகிறது என்று சொல்லியும் தன்னலமற்ற எண்ணம் என்ற விடயம், தடம் மாறாத லட்சியம், புரட்சிகரமான பாதை, புத்தெழுச்சியான பயணம், இவை எல்லாம் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதை விட இவை இருந்தால் நாளை நமதானதே, நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை, நம் தேவைகளை நாமே திட்டமிடுவோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெற்றி தமிழ்நாடு அந்த இயக்கத்தில் நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம் என்ற விடயத்தை சொல்லி அவர் தன்னுடைய அந்த இணையதளத்தினுடைய உங்கள் பரிந்துரையை பகிருங்கள் என்று சொல்லி அவருடைய அந்த புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த விடயம் வந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவரிடம் என்ன விஷயத்தை சொல்லணும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அவற்றையெல்லாம் அந்த கருத்து பரிமாறல நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அந்த இணையதளத்துல. அதை தாண்டி உங்களுடைய எக்ஸ் பக்கத்திலையும் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில இது தொடர்பாக பொதுமக்களும் தங்களின் மேலான பரிந்துரைகளை இணையதளத்தின் வாயிலாக கழகத்துக்கு தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அறிவிக்கப்பட்ட இணையதளமானது நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒரே நேரத்தில் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுவதனால
ஸ்தம்பிதம் அடைந்திருக்கு. எனவே பொதுமக்கள் தங்களுடைய பரிந்துரைகளை நீங்கள் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி தலைமை நிலைய செயலகம் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி அவர்களுடைய அந்த கட்சியினுடைய எக்ஸ்தலத்துல பதிவொன்றை வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது அப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரியான ஒரு போட்டியை சந்தித்து நிற்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் வெற்றி வாகை சூடுவார் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் அதை நாம் நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.